அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கு. முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்கிறோம். அப்துல் காதர் என்பது அவங்க பெயர், ஜீலான் என்பது அவங்க பிறந்த ஊர். ஜீலான் என்று சொல்றாங்க, கீலான் என்று சொல்றாங்க, ரெண்டு ரிவாயத் இருக்கு. இப்போ முஹையுத்தீன் என்ற பெயரும் உண்டு. முஹையுத்தீன் என்பது அவங்க சொந்த பெயர் கிடையாது, காரண பெயர். நீங்க வரலாற்றில் இந்த செய்தியை பார்க்கலாம். முஹையுத்தீன் என்ற பெயர் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதற்கு பின்னணியில ஒரு வரலாறு சான்று உண்டு. அத கௌஸ் நாயகம் அவர்களே சொல்றாங்க. நான் பகதாதுனுடைய அந்த வீதியில நடந்து சென்று கொண்டிருந்தேன். பகதாதுனுடைய அந்த தெருக்களை நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல உடம்பு சரியில்லாம மெல்லிய தோற்றத்துல ஒரு மனிதர் கீழே விழுந்திருக்கிறார். அவரை கடந்து நான் செல்கிற போது அவர் என்னை கூப்பிட்டார், அப்துல் காதிரே, என்னை தூக்கி உட்கார வைங்க, நான் நோயாளியா இருக்கிறேன், உங்க தயவால என் மேல ஏதாவது ஊதுங்க, ஓதி ஊதுங்க, எனக்கு ஷிஃபா கிடைக்கட்டும் என்று அவர் சொல்றார். அப்ப கௌஸ் நாயகம் என்ன செய்யறாங்க, அவர் தூக்கி உட்கார வச்சு அவர் மேல ஓதி ஊதுறாங்க. அதற்கு பிறகு வரலாற்றை எழுதுறாங்க, மெலிந்து கிடந்த அந்த மனிதர், கீழே விழுந்து கிடந்த அந்த மனிதர் எழுந்து அவருடைய நமா ஜிஸ்முஹு, அவருடைய உடல் வளர ஆரம்பித்தது. மெலிஞ்சு போயிருந்தார். இவங்க தூக்கி உட்கார வச்சு ஊதின உடனேயும் அவர் ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சிட்டார். ஒரு வாலிபரை போன்ற ஒரு அழகிய தோற்றத்தில் அவர் காட்சி தருகிறார். நோயெல்லாம் நீங்கி போச்சு. அப்ப அவர் கேட்கிறாரு, அது அறிகுனி, அந்த சுகம் பெற்ற அந்த மனிதர் கேட்கிறாரு, என்ன தெரியுமா உனக்கு? அப்போ முஹிதீன் சொல்றாங்க, ஃபகுல்துலா, எனக்கு தெரியாது. அப்ப சொல்லுச்சு, அனத்தீன், நான் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்று அது சொல்லுச்சு. சொல்லிட்டு சொல்லுது, அந்த முஹையுத்தீன் பில் யகீன், இன்றையிலிருந்து மழிந்து போன, மெலிந்து போன, அழிந்து போன அந்த மார்க்கத்திற்கு நீ புத்துயிர் ஊட்டியதின் காரணமாக, உயிர் கொடுத்த காரணத்தினால், அந்த முஹையுத்தீன் பில் யகீன், நீ இன்றையிலிருந்து உண்மையிலும் சத்தியத்திலும் சத்தியம், நீ மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர், தீனை ஹயாத்தாக்கியவர் என்ற ஒரு பட்ட பெயரை அந்த மார்க்கம் சொன்னது என்ற செய்தியை வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படிதான் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய அந்த சிறப்பு பெயர் எப்படி கிடைத்தது என்பதற்கு வரலாற்றிலே இப்படி சொல்லப்படுகிறது.